நேத்து நான் போட்டிருந்த வீடியோல நீ ஏடிஎம்கேவே கிடையாது, நீலாம் ஏன் இதை பத்தி பேசுற அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார்னு இவங்களோட கொள்கைகளை ரத்தமும் சதயமா நம்பின குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுனா. ஜெயலலிதா அம்மையார் அவங்களோட கடைசி மூச்சை விடுத தண்டியும் நாங்க ஏஐஏடிஎம்கே தான். இன்னைக்கு இபிஎஸோட சுயநலத்தாலையும் அவரோட ஈகோனாலையும் டிவிக்கு கட்சியோட கூட்டணி எப்படி கெடுத்தாரு அப்படிங்கிற உண்மையை நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். அதை கேட்டுட்டு வந்து நீங்க என்கிட்ட பேசுங்க. சரி, நான் ஒரு 6 கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் இருக்கான்னு பாப்போமா? ஜெயலலிதா அம்மையாரோட கொடநாடு எஸ்டேட்ல கொலை, கொள்ளை, சாட்சிகள், மரண விபத்து, இதுக்கெல்லாம் உங்ககிட்ட இதனால் வரை என்ன பதில் இருக்கு? உங்க கட்டுப்பாட்டுல இருந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கு வந்தப்போ ஏன் சிபிஐ விசாரணைக்கு பயந்து போய் உச்ச நீதிமன்ற போய் தடை வாங்குனீங்க? 2021 எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு முறையான தரவுகளும் இல்லாம அவசரமா 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு பண்ணணும் இருந்தீங்களே, அதுக்கு என்ன காரணம்? உங்களோட ஆட்சியில வந்த முதலீடுகள் எல்லாம் கொங்கு மண்டலத்துக்கு தானா? இந்த மதுரை, நெல்லை, தூத்துக்குடி இதெல்லாம் உங்களோட தமிழ்நாடு வரைபடத்திலே இல்லையா? தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொன்னப்போ நானே அதை டிவில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே, இதை விட ஒரு கேவலமான நிர்வாக திறமையின்மை இருக்க முடியுமா? சாத்தாங்குளத்துல ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் லாக்அப்ல போட்டு சித்திரவதை செஞ்சு அவங்க இறந்தப்போ உங்களோட அராஜக போலீஸையே உங்களாலையும் கட்டுப்படுத்த முடியல. இப்போ அந்த உள்கட்சி ரகசியத்துக்கு வரும். விஜயோட தாவேகா கட்சியில இருந்து கூட்டணி வச்சுக்கலான்னு ஒரு வாய்ப்பு வந்திருந்தப்போ சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர்னு இப்படி உங்களோட சீனியர் தலைவர்கள் இவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட கெஞ்சினப்போ நீங்க உங்களோட ஈகோனால, உங்களோட தனிப்பட்ட தலகணத்தினால நீங்க அதை வேண்டான்னு உதறி தள்ளினீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் உங்களோட ஈகோ ஓரமா ஒதுக்கி வச்சு உங்களோட சீனியர்களோட பேச்சு கேட்டு அன்னைக்கு தாவேக கூட கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏஐஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா உங்களோட சுயநலத்தினால வந்த ஒரு பெரிய வாய்ப்பையும் அழிச்சிட்டீங்க. திறமையும் இல்ல, உங்களோட சொந்த கட்சி தலைவர்களோட பேச்சை கேட்கிற பக்குவமும் இல்ல, ஆனா ஈகோ மட்டும்தான் உச்சியில இருக்கு. உங்களை மாதிரி தலைவர்கள் எதிர்கட்சி நாற்காலியில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் கடவுளும் மக்களும் உங்களை 3ஆவது இடத்துல தள்ளிட்டாங்க. With that, I conclude, வெற்றிவேல் வீரவேல், ஜெய் பாரத்.